1 2 3 4 எப்படியாச்சும் இந்த நெட்டவெளி மாதிரி உடம்ப குறைச்சு ஒல்லி ஆகல என் பேரவே மாத்திக்கிறேன். செம காமெடி அக்காவுக்கு லூசு பிடிச்சிருச்சா? என்னக்கா நடு மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு இருக்க? அடி பொச கட்டவளே, நான் ரன்னிங் ரேஸ் ஓடல, ஜாக்கிங் போறேன். ஜாக்கிங் கிழிஞ்சோச்சு. பங்குனி மாசம் வெயில் மண்டையை பொழந்துட்டு அடிக்குது. இல்ல உனக்கு ஜாக்கிங் கேக்குதா? ஜாக்கிங் உன்னை மாதிரி ஆயிடுவேனே, பொறாமையில பொசுங்காத. யாரு நீ? என்னைய மாதிரி ஆக போற? காமெடியா பண்ணாதக்கா. பாருடி பாரு, இந்த வாரத்துக்கு உன்னை மாதிரி ஆகல என் பேரவே மாத்திக்கிறேன். ஏக்கா ஜாக்கிங் பண்ணா மட்டும் பத்தாது, திங்கறதையும் குறைக்கணும் தெரியுமா? எங்களுக்கு தெரியும், நீ வாயை மூடிட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இந்த நெட்டவெளி நல்லது சொன்னா யாரு கேக்குறீங்க? ஆத்தாடி ஆத்தே, மூச்சு வாங்குதுடா சாமி. உன் உடம்புக்கு இந்த ஓட்ட ஓடினா மூச்சுதான் வாங்கும். எனக்கு காலையிலேயே வேலை இல்லாம உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு. நான் வீட்டை பக்கம் போறேன். நம்ம ஓடின ஓட்டத்துக்கு ஒரு 4 மணி நேரம் தூக்கத்தை போடணும், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கை கால்லாம் என்ன வடி சாமி. எம்மா எம்மம்மா. என்னாடி இது? மாடிப்புல தண்ணிய ஊத்தி விளையாண்டு இருக்கீங்க? அடி நெட்டவெளி மாடியில தண்ணியா ஊத்தி விளையாடுறோம். நைட்டு படுத்தா வீட்டுல வெக்கையா இறங்குது, அதனால தண்ணியை தொளிச்சு விட்டா குழு குழுன்னு இருக்குன்னு தண்ணியை ஊத்தி விட்டோண்டி. நல்லா இருக்கு பாப்பா உங்க காதை. ஏக்கா நல்லா இருப்ப. அப்படியே எங்க வீட்டு பக்கம் ஊத்திட்டு வாக்கா. நைட்டெல்லாம் தூங்கவே முடியல, உடம்பெல்லாம் எரிச்சலா இருக்கு. நல்லா சொல்லுவேடி நெட்டவெளி, சொல்லுவேன். கீழே இருந்து தண்ணி எடுத்து வருவோமா, நீங்க நோகாம நொங்கு திங்குவீங்களோ? உனக்கு வேணும்னா நீயே தூக்கிக்க, எங்களுக்கு தூக்கி தூக்கி இடுப்பு வலி வந்ததுதான் மிச்சம். அடி ஆத்தி, நீங்களா சரியான பொறாம பிடிச்சவளுக்கு. ஒரு குடம் தண்ணி தரீங்களா? ஆத்தாடி ஆத்தே, தவிச்ச வாய்க்கு கூட தண்ணி தர மாட்டீங்க போல. போடி போ, ஓசிய நொங்கு திங்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சோம். நாங்க அடி திமிரு பிடிச்சவன், நீ தான் அடி திமிரு பிடிச்சவ சோடாப்பட்டி. ஏ போடி ஒத்த ரோசா. ஏக்கா அந்த நெட்டவெளிய பாத்தியாக்கா? அவ வீட்டு மாடிக்கு நம்ம தண்ணியை எடுத்து ஊத்தணுமா? திமிரு பிடிச்சவ, சரியான திமிரு பிடிச்சவ. ஆமாண்டி சரோஜா, கொஞ்சம் லூசா இருந்தோம் நம்ம தலையில மிளகாய் அரைச்சிட்டு போயிருவாளுங்க. அப்படி சொல்லுக்கா, நம்ம தான் பொழைக்க தெரியாம பொழைக்கிறோம். யார்கிட்ட வேணா வச்சுக்காண்டி, இந்த நெட்டவெளிக்கிட்ட மட்டும் சவகாசமே வச்சிடக்கூடாது. ஆமாங்கா, அந்த நெட்டவெளி தினமும் வீட்டுக்கு வந்துருவா. காய்த்தா வெஞ்சந்தா குழம்பு தானு, சோறு ஆக்குவாளோ மாட்டாளோ என்னவோ தெரியல நம்மளுக்கு. சரி வாடி சரோஜா, நம்ம போய் நம்ம பொழப்ப பாப்போம். பிள்ளைங்களா, தண்ணில ரொம்ப ஆட்டமிடாம வீட்டுக்கு வந்து சேருங்க. அடி ஆத்தே, ஒரு நாள் ஓடுனதுக்கு இப்படியா வலி வலிக்கும் கை கால்லாம்? எப்படி தான் சிம்மு இம்முக்கெல்லாம் போறாங்க வராங்கன்னே தெரியல. என்னடி பட்ட பகல்ல மல்லாக்க படுத்திருக்கவ? வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. அந்த கதை ஏன் நீங்க வேற கேக்குறீங்க? உடம்பு குறைப்போன்னு காலையில ஒரு ஓட்ட ஓடனேன், கை கால்லாம் வலி பின்னி எடுக்குதுப்பா சாமி. உனக்குலாம் இது தேவையா? குண்டா உருண்டையா எம்புட்டு அழகா இருக்க, இதுல எதுக்கு வாக்கிங் சாக்கிங்கலாம்? உங்களுக்கு பொறாம, நீங்களும் குண்டா இருக்கீங்க சொல்லிட்டு நான் ஒல்லியாயிருவணும்ட்டு பொறாம. போடி பைத்தியக்காரி, நீ குண்டானா என்ன ஒல்லியானா என்ன? போடி போ. பாவமே, நான் ஆறுதல் சொன்னா ரொம்ப ஓவரா பண்றா. சரி என்ன சோறு குழம்பு வச்சிருக்க? எடுத்து வை. வயிறு சரியான பசிக்குது. ஏங்க நானே கை கால் வெளியில இருக்கேன், சோறு குழம்பு ஆக்கணும் கேக்குறீங்க? இதான் என் மேல இருக்க அக்கறையா? இவ சோறாக்கலைன்னு என்ன நடிப்பு நடிக்கிறா? உன்னை நம்பி வந்தேன் பாரு, நான் ரோட்டு கடையில தின்னுட்டு வந்திருப்பேன். ஏங்க நில்லுங்க. என்னடி சமைக்க போறியா? இல்லங்க, எனக்கும் கொஞ்சம் சாப்பிட வாங்கிட்டு வாங்க, அதான் கூப்பிட்டேன். சரி எல்லாம் என் தலையெழுத்து.